வெல்கம் டு பைக்கோ டிஜி. நாம ப்ரீவியஸ் வீடியோல டேட்டா இன்ஜினியர்ஸோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்க என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்றத பத்தி நாம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது டேட்டா அனலிஸ்ட். டேட்டா அனலிஸ்ட்னா யாரு, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டேட்டா அனலிஸ்ட் உங்களோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, focus on interpreting and analyzing the data to generate actionable insights for the business decision. ஸோ டேட்டா அனலிஸ்ட் கொடுக்குற டேட்டா ட்ரிவன் வச்சு தான் இந்த பிசினஸஸ்ல டிசிஷனே நம்ம மேக் பண்ணுவாங்க. ஸோ டேட்டா அனலிசிஸ் இஸ் கிரிட்டிக்கல் இன் த பிசினஸ் ஆபரேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, அனலைஸ் அண்ட் இன்டர்பிரட் த டேட்டா. ஸோ டேட்டா இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ நமக்கு டேட்டாவை ரெடியாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ரெடி பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அனலிஸ்ட் என்ன பண்ண போறாங்க, அந்த டேட்டாவை ஃபெச் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது டூப்ளிகேஷன் இருக்கா அல்லது டேட்டா ஏதாவது மிஸ்ஸிங் இருக்கா, அந்த மாதிரியான ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. So then they will inform to the data engineer to rectify it. Okay, and taken the data, and the data they interpret in the data. What does means interpret the data? Still business decision, like they identifying like key insights, like a key patterns, or is like a key trends. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேல்ஸ் டேட்டாவை எடுத்துக்குவோம். அதோட பேட்டர்ன் எப்படி போயிட்டு இருக்கு, இன்னைக்கு இந்த மார்னிங்ஸ் ஹவர்ஸ்ல எவ்வளவு சேல்ஸ் ஆயிடுக்கு, இல்லை ஆஃப்டர்நூன் ஹவர்ஸ்ல சேல்ஸ் இருக்கு, இல்ல டெய்லி ரேஞ்சஸ், ஆர் இஸ் லைக் குவார்டர்லி, ஆர் இஸ் வீக்லி. இந்த மாதிரி டேட்டாவை என்ன பண்ணுவாங்க, இன்டர்பிரேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பிசினஸ்க்கு ஒரு சில முக்கியமான டிசிஷன்லாம் மேக் பண்ணுவாங்க. So இங்க பாருங்க, data analytics என்ன, the science of analyzing raw data to make conclusion about the informations. அதுதான். ஸோ அந்த கொடுத்துருக்க இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி தான் என்ன பண்ணுவாங்க, சில கன்க்ளூஷன் சில டெசிஷன்ஸ் மேக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, சப்போர்ட் த பிசினஸ் டிசிஷன் மேக்கிங். அதான் நம்ம இப்ப சொன்னது. ஓகேங்களா, அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அனாலிசிஸ் கொடுக்கறத வச்சு அதுக்கு தான் என்ன பண்ணுது, பிசினஸ்ல சில டிசிஷன் மேக் பண்றது இந்த அனலிஸ்ட் கொடுக்கறத டேட்டாவை வச்சுதான். ஸோ அனலிஸ்ட் என்ன பண்ணாங்க, பேஸ்ட் ஆன் த ட்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ணிருக்காங்க, இன்டர்பிரேட் த டேட்டா பேஸ்ட் ஆன் த பேட்டர்னை வச்சு, அதோட ட்ரெண்டை வச்சு அவங்க இன்டர்பிரேட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, பிசினஸ் டிசிஷன் பண்ணுவாங்க. ஸோ ஒய் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வி மேக் எ டிசிஷன் லைக் திஸ், நம்மளோட கஸ்டமரோட அட்ரிஷன் ரேட் அதிகமாயிருக்கு, மீன்ஸ் லைக் கஸ்டமர்ஸ் எல்லாம் நம்மளோட இதுல இருந்து மூவ் ஆயிருக்காங்க. ஏன் மூவ் ஆயிருக்காங்க, எப்போ நடந்தது, மேபி நம்ம நியூ ப்ராடக்ட் லேட்டஸ்டா லான்ச் பண்ணிருப்போம். ஸோ அதுக்கு பிறகு இந்த ப்ராடக்ட்ஸ் தே நாட் ஹாப்பி வித் நியூ ப்ராடக்ட்ஸ், தட்ஸ் வை தி அட்ரிஷன் இஸ் ஹையர். பட் இன்னும் ப்ரீவியஸ்ல இதே மாதிரி ஏதாவது நடந்திருக்கா, ஸோ எந்த டைத்தில் நடந்திருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி அப்போ டிசிஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்போ தே கேன் டூ அட்ஜஸ்ட்மெண்ட் இன் த பிசினஸ். ஸோ அதுதான். ஸோ பிஸ்னஸ் டிசிஷன் மேக்கிங் இஸ் பேஸ்ட் பை டேட்டா விச் இஸ் கிவன் பை டேட்டா அனலிஸ்ட். ஓகேங்களா, பாருங்க இதுதான். பிஸ்னஸ் டிசிஷன் பண்றதுக்கு நமக்கு இந்த டேட்டா அனலிஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிரியேட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் டேஷ்போர்ட்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஸோ டேட்டா இன்ஜினியர்ஸ் டேட்டாஸ் ரெடியா இருக்கு, நம்ம டேட்டா அனலிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, ஆல்ரெடி சில கிளீனிங் பண்ணிட்டாங்க. ரிப்போர்ட்ஸ் இப்போ மேக் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இப்போ எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி லெவல்ல எனக்கு ரிப்போர்ட்ஸ் வேணும். ஓகே, பாஸ்ட் 24 hours how much is the sales it was going on. So ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்றோம். இல்ல ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து லைக் பாஸ்ட் 5 years இந்த சேல்ஸ், இந்த ப்ராடக்டோட சேல்ஸ் எப்படி இருக்கு, அப் அண்ட் டவுன் எப்படி இருந்திருக்கு, ஹவு மச் கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக், அதை வச்சு அப்போ ஒரு டேஷ்போர்ட்ஸ். இந்த மாதிரி சில டேஷ்போர்ட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்றது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, இட்ஸ் a டேட்டா அனலிஸ்ட் ஜாப்ஸ். ஸோ டேட்டா அனாலிசிஸ் ஜாப்ஸ், டேட்டா அனலிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி டேஷ்போர்ட்ஸ், சம்மரி திங்ஸ், ஓகே, இது எல்லாமே கிரியேட் பண்றது அப்படின்னா இஸ் அ டேட்டா அனலிஸ்ட். ஐ வாண்ட் டு பி அ டேட்டா அனலிஸ்ட் இன் ஃபியூச்சர்ஸ். ஓகே, அப்போ நான் எந்த மாதிரியான டூல்ஸை நான் இதுக்கு படிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, எக்ஸல். உங்களுக்கு பேசிக்கா எக்ஸல் தெரியணும். நெக்ஸ்ட் டேப்லூ. ஸோ டேப்லூ இஸ் ஒன் ஆஃப் த டேட்டா விசுவலைசேஷன் டூல். ஓகே, நெக்ஸ்ட் பவர் பிஐ. ஸோ நீங்க ஐதர் லைக் டேப்லூவோ அல்லது பவர் பிஐ நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா தட் இஸ் குட் இனஃப். ஸோ நீங்க பேசிக்கா எக்ஸல் தெரிஞ்சா உங்களுக்கு டேப்லூ அண்ட் பவர் பிஐ யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஐதர் ஒன் ஆஃப் த திங்ஸ் யூ நீட் டு லேர்ன் இட். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எஸ்கியூஎல். எஸ்கியூஎல் என்ன, டேட்டாபேஸ் ப்ரோக்ராமிங், ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். ஸோ எஸ்கியூஎல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எஸ்கியூஎல் தெரிஞ்சது அப்படின்னா, whenever you have some like when you do data analysis பண்ணும்போது லைக் நீங்க ஐடென்டிஃபை லைக் சம் மிஸ்ஸிங் டேட்டா, மேபி யூ கேன் டூ கிராஸ் செக் வித் அவர் டேட்டா வேர்ஹவுஸ். ஸோ டேட்டா இன்ஜினியர் ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த டேட்டாவோட கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்ற போது நீங்க என்ன பண்ணலாம், எஸ்கியூஎல் தெரிஞ்சா தான் நீங்க வேலிடேட் பண்ணலாம்.
ஓகேங்களா? ஸோ பேசிக்கா வந்து எஸ்கியூஎல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மெயினா வந்து என்னன்னா டூல்ஸ் விசுவலைசேஷன் டேட்டா விசுவலைசேஷன் டூல்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தட் இஸ் த பிரைமரி. செகண்ட்லி வந்து எஸ்கியூஎல். ஓகே, தேர்ட் வந்து இது வந்து என்னன்னா என்ன மாதிரினா பைத்தான் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பைப்லைன்ஸ் அல்லது கிரியேட் பண்றதுக்கோ மோஸ்ட்லி வந்து டேட்டா இன்ஜினியரிங் பண்ணிடுவாங்க. பட் இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு டூ ஆர் இட்ஸ் a குட் டு ஹேவ்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த டேட்டா அனாலிசிஸ் சைடில் வந்து ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் ஒன் ஆஃப் த பாப்புலர். ஓகே, இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். பட் தெரியலைனாலும் இட்ஸ் ஃபைன். So data engineers like cloud சொல்லிடணும், like AWS, GCP or Azure பண்ணிக்கலாம். பட் as a data analyst வந்து நீங்க அது தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ மெயினாக உங்களுக்கு வந்து விஷுவலைசேஷன் டூலை பற்றி தெரிஞ்சிருக்கணும். டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து எப்படி வந்து டிசிஷன் மேக் பண்றதுக்கு லைக் ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ண தெரியணும். ஸோ அந்த டேட்டாவை எப்படி இன்டர்பிரட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நீங்க கொடுக்குற டேட்டாவை வச்சு தான் பிசினஸ்ல வந்து சம் டிசிஷன்ஸ் மேக் பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து டேட்டா இன்ஜினியர்னா யாரு, அவரோட ரோல்ஸ் என்ன, டேட்டா அனலிஸ்ட்னா யாரு, அவர்களோட ஜாப்ஸ் அண்ட் ரோல்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் எப்படி இவங்க 2 பேரோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்றாங்க அப்படின்றத பத்தி நாம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.